Hello viewers, welcome to TechieFest Tamil channel. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு அழகான வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ் எப்படி பண்றதுன்னா நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் TechieFest Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இனிஷியலாக கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஒரு blank ப்ராஜெக்ட் வரும். அதில் 16:9 ரேஷியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு blank ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மீடியாங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட், அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதனோட டியூரேஷனை எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் கர்சரை அந்த பிளாக் ஸ்க்ரீனோட பிகினிங்க்கு கொண்டு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதில் மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டெம்ப்ளேட்டை உள்ளே இறக்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அடுத்து இந்த செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த டெம்ப்ளேட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து குரோமா கீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதை எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வேல்யூ வந்து அரௌண்ட் 64க்கு வைங்க. மேலே இருக்க வேல்யூ அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 36 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட்க்கு தேவையான எல்லா பிக்சர்ஸையும் உள்ளே கொண்டு வர வேண்டியது தான். ஸோ அதை வந்து மீடியாவாக எடுத்துகிட்டு வரக்கூடாது, லேயரில் போய் தான் அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து சில ஃபைல்ஸை மட்டும் உள்ளே இறக்குறேன். ஒவ்வொரு ஃபோட்டோவாக உள்ளே இறக்கிட்டு வந்து அந்த செகண்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எல்லா ஃபோட்டோவையும் ஆக்கிடணும். அடுத்து அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் சென்ட் டு பேக்வேர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அதே போல் ட்ராக் பண்ணிக்கணும். அதாவது ஒரு டெம்ப்ளேட் முடிகிற வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு ஃபோட்டோவை ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து மூவ் பண்ணிங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் அண்ட் பிகினிங் ஆஃப் த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்தை வந்து நீங்கள் மூவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சில ஃபோட்டோஸ் வச்சு நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை வந்து ஆடியோ எம்பெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆடியோ எம்பெட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைலை வந்துட்டு அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். ஃபைலு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு அழகான வீடியோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் TechieFest Tamil.